தேங்க்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ் அந்த யூனிட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 1 சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் கூலும்ஸ் லா பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் டைப்போ. லாஸ்ட் கிளாஸில் டார்க் இதெல்லாம் பார்த்தோம், ஈக்குவட்டோரியல் பிளேன், ஆக்சியல் பிளேன்லாம் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு நாம ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு இதை சொல்றத நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே மலை ஏறி இருப்போம், ஏதாவது ஒரு ஹில் அப்படிதானே, அதை ஏறி இருப்போம். ஏறும் போது நீங்க உங்கள்கிட்ட எந்த வித பேக், நீங்க எதுவுமே பேக் போடல, ஏறுறீங்க. அதுக்கும் கொஞ்சம் கழிச்சு ஒரு வாட்டர் கேனு அப்புறம் ஃபுட்டு இருக்கக்கூடிய ஒரு பேக்கை வந்து நீங்க போடுறீங்க. நல்லா ஹெவியா இருக்கு இந்த பேக்ல. இப்போ நீங்க மலை ஏறும் போது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பா நீங்க நார்மலா நடக்கிறத விட இப்ப ஒரு பேக் போட்டதுக்கு அப்புறம் நீங்க அதே அதே ஹீல்ல ஏறும் போது இன்னும் கொஞ்சம் ஃபீல் டயர்ட் ஆவீங்க. ஏன், எதனால டயர்ட் ஆகுறீங்க? ரீசன் என்னதான் இருக்கும்? பிகாஸ் யூ ஆர் டூயிங் ஒர்க் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி. எஸ், கரெக்டா? இதுதான் காரணம். கிராவிட்டி பிடிச்சி டவுன்வர்ட்ல நம்மளை புல் போனது. அதையும் மீறி நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க. அதனாலதான் அந்த ஒர்க் பண்றனாலதான் உங்களுக்கு வந்து அது டயர்டா நீங்க அதை ஃபீல் பண்றீங்க. ஸோ ரொம்ப ஹையரா நீங்க போக 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 the more potential energy. So potential energy நான் இப்படி போட்டிருக்கேன், P டாட் E போட்டிருக்கேன். ஆல்ரெடி யூ நோ தட் the more potential energy your body gains. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நம்ம புக்கிலலாம் கிடையாது. ஸோ நான் சொல்லக்கூடிய நிறைய பாயிண்ட் புக்கில் இருக்காது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி அந்த பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க மேல ஹையரா ஏற 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 நான் இங்க இங்க போட்டுதான், ஏன்னா வெறுமனே மோர் அப்படின்னு போடுறத விட இப்படி போட்டிருக்கேன். அந்த பாயிண்ட் சேர்த்து பாருங்க. ஹையர் யூ கோ, சரியா? மேல அப்படி போக 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 உங்க பாடி மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜியை கேதர் பண்ணுது, கெயின் பண்ணுது. ஓகே, கிளியர் ஆயிட்டா? ஸோ இதே மாதிரி இந்த இந்த கான்டெக்ஸ்ட நீங்க எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்மளுடைய வேற ஃபீல்ட்ல, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நம்ம எடுக்கலாம். நீங்க வந்து சார்ஜஸ் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜை வந்து இது ஃபுல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மூவ் பண்றீங்க, சரியா? இது வந்து ஒரு சார்ஜ் மூவ் பண்றீங்க. அப்போ யூ ஆர் டூயிங் எகெயின்ஸ்ட், அதாவது யூ ஆர் டூயிங் சம் ஒர்க் எகெயின்ஸ்ட் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, கிளியர் ஆயிட்டா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய அந்த கிராவிட்டிக்கு எதிர்த்தாப்புல பண்ணக்கூடிய, என்ன 11th படிச்சிருக்கோம். ஸோ கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா அந்த பாடியில ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. இப்போ புரிஞ்சு போச்சா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஓகே, உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஒரு சின்ன டெஃபினிஷன் அளித்து நம்ம புக்ல உள்ள கான்செப்ட் படி போகலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு அட் ஏ பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அட் ஏ பாயிண்ட் இஸ் த ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ் டு பிரிங் a small positive test charge from infinity, சரியா, to that point against that gravity, against the electric field, சரியா? So to the point without acceleration. அதான் நமக்கு, நம்ம without acceleration மட்டும் எடுக்கல, to the point இது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பார்க்க போறீங்க. அந்த பாயிண்ட் அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்த பாயிண்ட்ல நீங்க பார்க்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்னச்சுன்னா ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ் டு பிரிங் ஏ ஸ்மால் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி. ரொம்ப இன்ஃபினிட்ல இருந்து நீங்க எங்க கொண்டு வர போற பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கொண்டு வரோம். எந்த இடம்? நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போறீங்க. ஓகேவா?
அப்போ அந்த ஒரு ஸ்மாலான பாசிட்டிவான டெஸ்ட் சார்ஜை இன்ஃபென்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போகும்போது கொண்டு வர சும்மா வந்துருமா? நீங்க சம் ஒர்க் பண்றீங்க, யூ ஹாவ் டு டன் சம் ஒர்க், அமௌண்ட் ஆஃப் ஒர்க். அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னு ஒன்று உண்டு. பட் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி பொதுவாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை நம்ம வி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஒர்க் பண்றீங்க, யாரை வச்சு பண்றீங்க? அந்த டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்து தான் பண்றீங்க. ஸோ அதனால அந்த டெஸ்ட் சார்ஜ் இப்படி போடுவாங்க, டபிள்யூ பை கியூ. டபிள்யூனா ஒர்க்கு, கியூனா அந்த டெஸ்ட் சார்ஜ். இப்போ புரிஞ்சுச்சா? இது வந்து என்னது? இந்த வி அப்படிங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். கிளியர் ஆயிட்டா? இப்போ கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட். இப்போ நம்ம புக்கில் உள்ள மாதிரி கான்செப்ட் படி போகலாம். இது உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் ஒரு சார்ஜ் இங்க வச்சிருக்க சொல்லிருப்பாங்க. பிளஸ் கியூ கன்சிடர் பாசிட்டிவ் சார்ஜ் கியூ கெப்ட் ஃபிக்ஸ்ட் அட் த ஆரிஜின். நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு காயின் எடுத்து இங்க நான் வைக்கிறேன். இது வந்து ஒரு சார்ஜ், சரியா? ஏதோ ஒரு சார்ஜ், பிளஸ் மைனஸ் எதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆரிஜின்ல இது பண்றேன். அப்போ இந்த சார்ஜ் அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. யா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, உங்களுக்கு ஏரோ மார்க்லாம் போட்டு ஒரு சிமுலேஷன் காமிச்சிட்டேன். ஓகே, கிளியர் ஆயிருக்கும். அப்போ ஈங்கிறது தான் அதோடைய அந்த இது பிளஸ் ஆகுதுன்னா இப்படி வெளியில போற மாதிரி நம்ம யோசிச்சுக்கோங்க. மைனஸ் ஆகுதுன்னா அப்படி வெளியில இருந்து உள்ள எண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ அனதர் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் கியூ டேஸை நான் வந்து பாயிண்ட்ல கொண்டு வர போறேன். அதாவது இந்த இடத்துல ஆறுங்கிற நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆறுங்கிற நோட் பண்ணி இந்த இடத்துல கியூ டேஸ் அப்படிங்கிற ஒரு சார்ஜை கொண்டு வந்திருப்பாங்க. இதை தான் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க, பிங்கிற பாயிண்ட்டுக்கு. சரியா? அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்த இந்த டெஸ்ட் சார்ஜுக்கு இதை வச்சிருந்தேன். இதுதான் அந்த கியூ டேஸ்ங்கிற டெஸ்ட் சார்ஜ். ஸோ எ பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். இது வந்து நம்ம இப்போ பாசிட்டிவ் எடுத்துருக்கோம். நம்ம புக்ல போட போது இது பாசிட்டிவ். சார் நெகட்டிவ் பண்ணலாமா? பண்ணலாம். நமக்கு ஏதோ ஒரு சார்ஜ் நம்மளுக்கு இங்க புக்ல பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் வச்சுமா பண்றோம். அதனால இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் தான். ஓகே, ஸோ சோர்ஸ் சார்ஜ் திஸ் இஸ் ஓகே. திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சார்ஜ் கியூ டேஸ் நம்ம வச்சிருக்கோம். இந்த கியூ டேஸை ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து ஃப்ரம் பாயிண்ட் ஆர் டு பாயிண்ட் பிக்கு கொண்டு வர போறோம். இப்படி கொண்டு வந்தோடனே நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் சார் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் சார், இது பாசிட்டிவ் சார்ஜ்னால இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு சார். இன்னொரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது ரிப்பல் பண்ணும். எஸ், இது ரிப்பல் பண்ணும். இந்த இது வந்து ரிப்பல் பண்ணும், தள்ளும். அப்ப அதே மாரி நீங்க இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரீங்க. கரெக்டா? ம், from point R to point P against the repulsive force between the Q and Q dash. Work must be done. நீங்க ஒர்க்கை கொடுக்கணும். எதுக்கு? இந்த ரிப்பல்ஸையும் தாண்டி ஓவர் கம் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. அப்படிதானே? அண்ட் திஸ் வாட் டன். அப்ப நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, இதுல நான் ஒர்க் பண்ணிட்டேன். இந்த ஒர்க் வந்து என்ன ஆகும்னா, திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர் அஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். சரியா? இந்த சிஸ்டத்தோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியா இந்த நான் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து கன்வெர்ட் ஆயிட்டு. இப்ப கிளியர் ஆயிட்டா? ஸோ இந்த டெஸ்ட் சார்ஜ் Q dash is brought from R to P with constant velocity. Constant velocity நான் without acceleration கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி acceleration இல்லைன்னு அர்த்தம். ஆக்சலேஷன் இல்லைன்னா அப்படியே, சரிங்களா? ஸோ வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் used to bring the discharge Q dash from R to P must be equal and opposite to the Coulomb force. அதுதான் காரணம். இந்த பாயிண்ட் திருப்பி நல்லா ஞாபகம். வித்தவுட் ஆக்சலேஷன் வருது, அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா மீன் என்னன்னா, நீங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சுதான் நீங்க பண்றீங்க. அப்படிதானே? இந்த இந்த டெஸ்ட் வச்சு சும்மா வந்துருமா? வராது. அப்ப நீங்க கொண்டு வந்து வச்சு, அதாவது ஃபோர்ஸ் வச்சு கொண்டு வரீங்க. எப்படி? இந்த நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல கூலும் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம கூலும்ஸ் லால படிக்கும்போது அதானே, யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எனி டூ சார்ஜஸ் நடுவில் கூலும் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கூலும் ஃபோர்ஸ் இருக்கா? அப்ப இந்த நீங்க கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்
இந்த கூலும் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஓகே, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதனால நம்ம கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சொல்றோம். ஏதாவது ஒன்னு அதிகமாயிட்டு ஒன்னு கம்மி ஆயிட்டுனா இது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கிடையாது. அது யார் ஒரு தார் மாற போகும், அப்படிதான் இப்படி இப்படி போகும். அது அக்கார்டிங் டு தட் ஃபோர்ஸ் ஏத்தாப்புல, எது ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ் எது வீக்கர் ஃபோர்ஸ் ஏத்தாப்புல இருக்கு. பட் இங்க கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு. அப்போ இதை எழுதலாமா? இதை தான் நம்ம புக்கில் வந்து பாத்தீங்கன்னா எஃப் எக்ஸ்டர்னல் அப்படின்னு போட்டு விச் இஸ் ஈக்குவல் டு கூலும் ஃபோர்ஸ். நான் கூலும் எஃப்சின்னு, ஆனா ஆப்போசிட்டா இருக்கும். இந்த கூலும் ஃபோர்ஸ் இப்படி ரிப்பல் தான் பண்ணும். நல்லா பாருங்க, ரெண்டு பார்ட்ஸ் சார்ஜ் ரிப்பல் தான் பண்ணும். நான் ஆப்போசிட்டா கொண்டேன், அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் போட்டுப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஏன் இந்த இடத்துல போட்டுருக்கேன்? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மீனிங் உண்டுப்பா. நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணிட்டு ஓகே ரைட் இது இப்படிதான் வந்திருக்குன்னு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சரியா? பிசிக்ஸை பொறுத்தைக்கும் நம்ம அப்படி முடிவு பண்ணக்கூடாது. ஓகே, ஒர்க் டன் அப்படின்னா நம்ம 11th படிச்சிருக்கோம். 4th யூனிட்ல ஒர்க் டனை பற்றி படிச்சிருக்கோம். ஒர்க் டனுடைய ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டா ஈஸியா சொல்லுவோம். இதுதானே சார்? ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இந்த இடத்துல ஒர்க் அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொண்டு வந்துடுறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த ஆப்ஜெக்டை கொண்டு வரேன். ஸோ இங்கே ஆறுங்கிற அதை நம்ம டிஸ்டன்ஸா எக்ஸ் ஒய் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே ஆறுன்னு நிற்கும் போது எஃப் டாட் டிஆர். இந்த இன்டகரல் எதுக்குன்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட். நீங்க எங்கேருந்து எங்க கொண்டு போறீங்க? இங்க நம்ம ஆப்ஜெக்ட் எங்கேருந்து கொண்டு வரோம்? ஆர்ல இருந்து. ஸோ எப்பவுமே லோயர் லிமிட் இங்க தான் எடுக்கணும், அப்பர் லிமிட் இங்க மேல இருக்கணும். ஸோ ஆர்ல இருந்து பி போறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி ரிவர்ஸ்ல நினைக்க கூடாது. பில இருந்து ஆருக்கு வரீங்கன்னு நினைக்க கூடாது. இப்படி போகணும். சரியா? ஆர்ல இருந்து பிக்கு போறீங்க. ஓகே. ஸோ கூலும்ஸ் லா வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கூலும்ஸ் லா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா அதோடைய பாத்து இம்பார்ட்டன் இல்லை. அதாவது கியூ இங்க இருக்கு, கியூ இங்க இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவில் கூலும் ஃபோர்ஸ் இருக்கு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. நீங்க இங்கேயும் வைக்கலாம், இல்ல இங்கேயும் வைக்கலாம், இல்ல இங்கேயும் வைக்கலாம், எப்படியும் வைக்கலாம். அடுத்த எப்படி வச்சாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் டன் நீங்க பார்க்க போறீங்க. டிஸ்டன்ஸ் இருக்கு, பட் என்னன்னா அதோட பாத்து இம்பார்ட்டன் இல்லை. ஓகே, அதோட பாத்து இங்க தான் வைக்கணும் அப்படிங்கறது எதுவுமே நம்ம கண்டிஷன் கிடையாது. ஏன்னா அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பாத். நீங்க எந்த பாத்துனாலும் கொண்டு வரலாம். ஒர்க்கு வந்து அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணியே கிடையாது. ஒருத்தர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டாடலாம், ஒருத்தர் வந்து இப்படி கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு கொண்டாடலாம். பார்த்தே டிபெண்ட் பண்ணி கிடையாது. எங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கு, எங்க ஃபைனலா இருக்கு, இந்த ரெண்டு பாயிண்ட் தான் முக்கியம். பக்கத்துல வைக்கிறீங்களா, கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்களா, நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் வைக்கீங்கன்னா ஒருத்தர் இந்த ஒரு சார்ஜ் பக்கத்துல இங்கனே வைக்கிறாரா, இல்ல இன்னும் பக்கத்துல வைக்கிறாரா, இல்ல கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரா, இதுதான் முக்கியம். தவிர இந்த சார்ஜை நீங்க இப்படி கொண்டு வரலாம், ஒருத்தர் ஸ்ட்ரெயிட் அப்படி கொண்டு வரலாம், ஒருத்தர் வந்து இப்படி கொஞ்சம் வேற மாதிரி இப்படி கொண்டு வந்து நிக்கணும். ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பாத். இது கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட், இஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அசோசியேட் வித் கியூ டேஸ். நம்ம கியூ டேஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் சார்ஜ் பார்த்தோம். இந்த கியூ டேஸ் உடைய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம், ஆர்ல இருந்து பி கொண்டு வந்துட்டோம். அதனாலதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சொல்றாங்கன்னா யூபி அப்படின்னு வச்சுக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பொதுவாக பிசிக்ஸ்ல யூ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ யூபினா இந்த பிங்கிற பாயிண்ட்ல இந்த கியூ டேஸ் உடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது மாதிரி ஆர்ல இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். அதை தான் நம்ம யூஆர் வச்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அப்படிதானே? இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ தேர் இஸ் வில் பி a பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ். அப்போ இந்த டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணணும்னா work done to bring a test charge q dash from r to p. அதாவது இது யூபி, இது யூஆர், இதனுடைய டிஃபரன்ஸ். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதோட ஒர்க் டன்னுக்கு, டபிள்யூக்கு. இந்த ஒர்க் டன் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் சார்ஜ் கியூ டேஸ ஃப்ரம் பாயிண்ட் ஆர் டு பி கொண்டு வரீங்க. அந்த ஒர்க் டன் தான் அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ். கிளியர் ஆயிட்டா? இந்த ஃபார்முலா வந்து கிளியர் ஆயிட்டா? ஓகே, அப்போ திஸ் இஸ் டெல் யூ. ஓகே, டெல் யூ. இப்போ இந்த ஒர்க்கு தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. அதை நம்ம சொன்னோம், நீங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கு தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட். அதை நான் 2-3 சொல்லிட்டேன். ஓகே, அப்ப இந்த இடத்துல இப்போ தானே 11th 4th யூனிட்ல ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம் படிச்சுப்பீங்க. அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், ஒர்க்கும் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இதுவா அப்படின்னு. இல்ல, ஒர்க் எனர்ஜி எந்த எனர்ஜினாலும். பட் அங்க நம்ம அதுக்கு ஏத்தாலும் அந்த
கான்டெக்ட் மாறும். அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி பத்தி பேசுறீங்களா, கைனடிக் எனர்ஜி பத்தி பேசுறீங்களா அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலா ஒர்க் எனர்ஜி அதுதான் நம்ம பார்க்கணும். ஒர்க்கும் எனர்ஜியும் ஒன்று, ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஸோ அதனால ஒர்க்கு பதிலாக நான் கைனடிக் எனர்ஜி போட்டேன். இது கிளியர் ஆயிட்டு. அப்ப இந்த ஃபார்முலா அப்படியே நான் எஃப் எக்ஸ்டர்னலுக்கு வந்து போட்டுறேன். டிஆர் வெக்டர் அப்படிங்கிறத போட்டுறேன். எஃப் எக்ஸ்டர்னலும் கூலுமும் ஒன்று நான் சொல்லிட்டேன். ஆனா ஆப்போசிட்டா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் எஃப் கூலும் அப்படின்னு நான் வந்து இது போட்டுக்கிறேன். சரியா? ஃபுல்லா எழுத வேண்டாம், எஃப்சி கூட எழுதிக்கலாம். சரியா? எஃப்சின்னு போட்டுக்கோங்க. ஓகே. எஃப்சி டாட் டிஆர் வெக்டார். கூலும் ஃபோர்ஸும் சரி இல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் சரி, ஜென்ரலா ஃபோர்ஸ்னாலே இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ்ல பாத்தீங்கன்னா QE அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்படி படிச்சிருப்போம். ஆனா இங்க நம்ம எந்த டெஸ்ட் அதுக்கு ஏத்தாப்புல மாத்தணும். இங்க Q டேஸ் தான் கொண்டு வரோம். அடுத்தனா அதனால இந்த இடத்துல Q டேஸ் இது வெக்டார். ஏன்னா Q டேஸ் மேலதான் இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அதனால அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அதனால எஃப்சி கூலும் என்ன சினா கூலும் தெரியும், மைனஸ் Q டேஸ் சி அப்படி போட்டுருக்கு. ஸோ டெல் யூ அப்படின்னு போட்டுக்கோங்க. பார்க்கலாம் படி பி இது ஆர் எஃப் எக்ஸ்டர்னல் ஆர் எஃப் கூலும். ஸோ மைனஸ் ஆஃப் Q இ வெக்டார். இ வெக்டார் இ வெக்டார் போட்டுக்கோங்க. டாட் டிஆர் வெக்டார். இதுல சார்ஜ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்புறம் நீங்க அந்த சார்ஜை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். சார்ஜ் எடுத்துட்டுன்னா பி ஆர் மைனஸ் இ டாட் டிஆர் வெக்டார். இது இப்போ நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க, டெல் யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த டெல் யூ தான் என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் பி. ஆர்ல யூஆர், பில யூபி. ஓகே. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், இந்த கியூவை இங்க கொண்டு வரோம். அப்புறம் டிவைட் ஆகும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் பை சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். நம்ம வேர்ட்ஸ்ல சொல்ல போனா எப்படி சொல்லணும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தனா யூனிட் சார்ஜா நம்ம எடுக்கணும். ஸோ இங்க கியூ டஸ். அப்ப மீதி என்ன வரும், மீதி என்ன வரும் யோசிச்சு பாருங்க. பி ஆர் மைனஸ் ஆஃப் இ டாட் டிஆர். கரெக்டா இது மட்டும் வரும். நம்ம புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த யூனிட் சார்ஜ் சொல்றதுக்காண்டி என்ன பண்ணா ரெண்டு சைடு கியூ டேஸ் எல்லாம் டிவைட் பண்ணிருப்பாங்க. பட் எப்படியும் புரிஞ்சுக்கிட்டா ஓகே. நான் அந்த கியூ டேஸ் இங்க கொண்டு வந்தேன். பெர் யூனிட் சார்ஜ் மீனிங் வந்துடும். அப்படிதானே? ஸோ இப்படி பண்ணாலும் ஓகே. இல்ல புக்ல வந்து ரெண்டு சைடும் கியூ டேஸால டிவைட் பண்ணிப்பாங்க. எப்படினாலும் இதான் வரப்போகுது. இதை கொண்டு வந்துட்டேன். இப்போ மைனஸ் வெளியில எடுத்திருப்பாங்க. பி ஆர் மைனஸ் எடுத்தோன்னே இ டாட் டிஆர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. திஸ் ஈக்குவேஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் Q டேஸ். அதாவது இந்த ஈக்குவேஷன்ல நீங்க Q டேஸ் எல்லாம் டிவைட் பண்ணிட்டீங்க. அதாவது குவான்டிட்டியை நீங்க அந்த ஒரு Q டேஸ் எல்லாம் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குவான்டிட்டில எப்படி Q டேஸ் வரும், வரவே வராது இல்ல. அதனால சொல்றேன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் Q டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இருக்குல்ல மைனஸ் ஆஃப் இ டாட் டிஆர், இதுதான் நாம பார்த்த அந்த பாயிண்ட் பார்த்தோம்னா பி அண்ட் ஆர் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மைனஸ் ஆஃப் இ டாட் டிஆர் இன்டெகிரல் பி ஆர் போட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஆர். இப்போ கிளியர் ஆயிட்டா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா யூ. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா பொட்டன்ஷியல் எனர்ஜினா நல்லா அந்த வார்த்தை பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா நமக்கு வந்து டெல் யூ. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா அந்த டெல் யூவை நீங்க ஒரு யூனிட் சார்ஜ் எல்லாம் டிவைட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், வியா மாறிடும். யூ வந்து வியா மாறும். ஏன்னா நீங்க யூனிட் டெஸ்ட் சார்ஜ் எல்லாம் டிவைட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த இடம் நமக்கு வந்து வியா மாறிடும். இது வந்து இப்போ டிஃபரன்ஸ்னால டெல் பி அப்படி போனோம். ஸோ நமக்கு இப்போ நம்ம ஃபார்முலா டிவைட் பண்ணனால தெரியும் இதுதான் அந்த டெல் இ டாட் டிஆர் பி ஆர் போடலாமா? இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் புரிஞ்சு போச்சா? ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை டிஃபைன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டன் கொடுத்து அதை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பண்ணி தான் நீங்கள் ஒட்டன் கொடுக்க போறீங்க. அந்த ஒட்டன் என்ன பண்ணுங்க, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஃப்ரம்
ஆர் டு பி கொண்டு வர்றது. இதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இது கிளியர் ஆயிட்டா? இததான் நம்ம புக்ல சொல்லியிருப்பாங்கப்பா. டபிள்யூனா என்ன? ஏன்னா இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வி யூ பை நமக்கு என்ன பார்த்தோம்னா கியூ அப்படின்னு பார்த்தோம். ஜென்ரல் டைம்ல இப்படிதான் பார்த்தோம். அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை யூனிட் சார்ஜால நீங்க டிவைட் பண்ணா வி கிடைச்சிரும். ஸோ யூவும் டபிள்யூவும் ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். வி கூட டபிள்யூ பை கியூ அப்படின்னு எழுதினேன். இது வரைக்கும் கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ வியோடைய யூனிட்டை பார்த்தீங்கன்னா வோல்ட். அப்புறம் நமக்கு வந்து டபிள்யூ அப்படிங்கறத நம்ம ஜூல் அப்படிங்கிற வைப்போம். அடுத்த ஒர்க் வந்து ஜூல். ஸோ ஜூல் பெர் கூலும் அப்படிங்கிற ஒரு யூனிட் கூட இருக்கு. எனர்ஜிக்கும் ஜூல் தான். நீங்க யூக்கு ஒருவேளை வேற எதுவும் யூனிட் நினைச்ச கூடாது. எனர்ஜிக்கும் ஜூல் தான். இது கிளியர் ஆயிருக்கும். ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் பார்க்க போறோம். பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அடுத்த அடுத்த டாபிக்கே இருக்கும். பாயிண்ட் சார்ஜ். ஸோ திஸ் இஸ் பிளஸ் கியூ. ஆறுங்கிற பாயிண்ட்ல ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல பிங்கிற பாயிண்ட் இருக்கு. இப்படி 1000 மார்க் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனா இங்க எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான சார்ஜ், சோர்ஸ் சார்ஜ். இதை இங்க பிக்ஸ் பண்ணிட்டேன். இதை மாத்தவே இல்லை. நான் கொண்டு வரப்பது எப்பவுமே டெஸ்ட் சார்ஜ் தான் முன்னாடி பின்னாடி கொண்டு வரேன். பிங்கிற பாயிண்ட் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்க்கணும். ஏன்னா இதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அங்க இருக்கு. அடுத்தன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்க்கணும்னா நம்ம வி பார்ப்போம். வி ஈக்குவல் டு போட்டுட்டு ஃபார்முலா இப்பதான் உங்களுக்கு தெரியும். இ டாட் டிஆர் போட்டுறீங்க. கிளியரா போட்டுறீங்க. ஆனா லிமிட் எழுதணுமே. எங்க இருந்து எங்க கொண்டு வரணும் லிமிட் எழுதணுமே. இங்க பாருங்க பி மட்டும் தான் தெரியும். ஆனா எங்க இருந்து கொண்டு வரணும்னு தெரியல. சோ இப்படி இப்படி போட்டா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்னு அர்த்தம். சோ அதனாலதான் லோயர் லிமிட்ல இன்ஃபினிட்டி போட்டிருப்பாங்க. அப்பர் லிமிட் என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா பின்னு போட்டிருப்பாங்க. அப்போ இன்ஃபினிட்ல இருந்து பிக்கு கொண்டு வரீங்க. ஓகே. சோ பிக்கு கொண்டு வரீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க கியூல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் அந்த பிங்கிற இருக்கு. சோ அடுத்து பியை நம்ம எப்படி ஆறுங்கிற பாயிண்ட் நோட் பண்றோம். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இது வந்து என்னது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு திஸ் சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் அட் ஏ பாயிண்ட் பி ஃப்ரம் இன்ஃபினிட்ல இருந்து நீங்க கொண்டு வரும்போது அந்த டெஸ்ட் சார்ஜ் இன்ஃபினிட்ல இருந்து கொண்டு வரும்போது. ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம். பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பார்த்தோம்? 1/4/ε0 Q by R square and யூனிட் வெக்டர் யூனிட் கேப். இதுதானே நம்ம பார்த்தோம். இது வந்து என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இதோனா இங்க போட்டப்பா இங்க போட்டிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஏன்னா நவ் உங்ககிட்ட என்ன தெரியும்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தெரியும். ஒரு சார்ஜ் அந்த பாயிண்ட் சார்ஜால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் போன கிளாஸ் படிச்சு இந்த ஃபார்முலா இங்க எழுதியிருக்கேன். இது இ வியோடைய ஃபார்முலா நம்ம போட்டோம்ல. வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி ஆறு இ டாட் டிஆர். அப்போ இந்த ஈக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணலாமா? இப்போ பண்ணீங்கன்னா -4/ε0 அப்படி போட்டுக்கோங்க. இன்ஃபினிட்டி ஆர் அப்படிங்கிற போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ மைனஸ் போட்டேன் 1/ε. அப்போ மீதி யாரெல்லாம் இருக்கா? கியூ இருக்கு சார். கியூ போட்டுடலாமா? அதை போட்டுறேன். இந்த இதுல ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஆர் ஸ்கொயர் போட்டுறேன். ஆர் கேப் இருக்கு. ஆர் கேப் போட்டுறேன். இது போக இந்த இடத்துல இருக்க டிஆர் இருக்கு. இதுதான் அடுத்த ஸ்டெப். டிஆர் வெக்டர். இது கிளியர் ஆயிட்டா? அடுத்த ஸ்டெப் கியூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் டிஆர் வெக்டார். நம்மளுக்கு இந்த யூனிட் வெக்டரை பத்தி தெரியும். நம்ம சின்ன கிளாஸ்ல மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம். அடுத்துனா என் கேப் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. என் கேப் அப்படின்னா என் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வச்சிருந்தேன்.
அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து ஆர் கேப் தேவை அப்படின்னா டிஆர் வெக்டார் பை மாலஸ் ஆஃப் டிஆர் வெக்டார். கரெக்டா? இதானா ஆர் கேப். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோடைய அந்த வெக்டார் பை மாலஸ் ஆஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான ரொம்ப ரொம்ப சின்ன வெக்டார்னா நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இதுல இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் கேப் டாட் டிஆர் இது வந்து இப்போ வெக்டார்ல போட்டிருக்கோமா? இதுல அப்போ நம்ம அடுத்த இடத்துல அதாவது மாலஸ் எடுத்தா வெக்டார் போட வேண்டிய அவசியம் இல்லை, டிஆர் மட்டும் போட்டா போதும். விச் இஸ் ஈக்குவல் டு டிஆர் வெக்டார் போட்டுடலாம். அண்ட் நம்ம இதையும் பாத்தீங்கன்னா ஆர் கேப் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆர் கேப் டாட் ஆர் கேப் ஒன்னு அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. அது வந்து யூனிட் வெக்டார் நமக்கு படிச்சிருக்கோம். ஐ டாட் ஐ ஒன்னு, ஜே டாட் ஜே ஒன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அடுத்து இப்போ விக்கு வரோம். மைனஸ் 4/ε0 இன்ஃபினிட்டி போட்டுக்கோங்க. இங்க வந்து ஆறுங்கிற பொசிஷன் கொண்டாடுறீங்க. கியூ பை ஆர் ஸ்கொயர். ஆர் கேப் போட்டிருக்கீங்க. டிஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்? இதை எடுக்க போறோம். ஸோ ஆர் கேப் டாட் டிஆர் இதுதான் போட்டிருப்பாங்க. இதை தான் இப்போ நம்ம சொன்ன அந்த ஆர் கேப் டாட் ஆர் கேப்னா யூனிட் வெக்டார். சேம் யூனிட் வெக்டார்னா மல்டி பண்ணா ஒன்று. அப்போ அடுத்த ஸ்டெப்ல இதை நெக்லேட் பண்ணிடலாம். அப்போ இது மட்டும் வரும். டிஆர் மட்டும் வரும். டிஆரை விட்டுற கூடாது. வெறும் டிஆர் மட்டும் வரும். இப்போ இந்த சார்ஜை நீங்க வெளியில எடுத்துடலாம். மைனஸ் கியூ பை 4/ε0 எடுத்துடலாம். ஸோ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆர் இன்ஃபினிட்டி டிஆர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். டிஆர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம். மேக்ஸ்ல நம்ம இன்டகிரேஷன் படிச்சிருக்கோம். அடுத்துனா டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தமா வரும்? சப்போஸ் அது தெரிலனா கூட நம்ம என்ன பண்ணலாம், இதை மேல கொண்டு போய் நம்ம பண்ணுவோம். அடுத்தானே எப்படி பண்ணியிருப்போம். ஸோ இப்படின்னா இப்போமா ஞாபகம் இருக்குல்ல, நமக்கு இன்டகிரேட் போட்டா ஆர் பவர் -2 இப்படி வரும். -2 + 1 பை -2 + 1 அப்படின்னு போடும். ஸோ இது வந்து என்னன்னா ஆர் பவர் -1 பை -1 மைனஸ் போட்டு இந்த ஆர் பவர் -1 1 பை ஆர் ஆடும். ஸோ இந்த ஆர் டிஆர் பை ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் -2 டிஆரை நம்ம இன்டகிரேட் பண்ணா -1 பை ஆர். இதை இந்த இடத்துல போட போறேன். அடுத்து போட்ட போறேன். சரியா? இப்போ இந்த லிமிட் இது வந்து லிமிட் நம்ம எப்போ இன்டகிரேஷன் போட்டோமோ டிஃபரன்ஷியேட் பண்ணோமோ அதுக்கப்புறம் இந்த இன்டகிரேஷன் போடக்கூடாது. அந்த இந்த ப்ராக்கெட் போட்டால் இந்த லிமிட்டை போடணும். ஸோ இந்த இடத்துக்கு போல தான் அப்பர் லிமிட் மைனஸ் லோ லிமிட் -1 பை ஆர் இதை போடுறீங்க. ஆருக்கு பதிலாக ஆர் போடுறீங்க. -1 பை இன்ஃபினிட்டி வரும். ஸோ 1 பை இன்ஃபினிட்டி 0 தான். அதை நம்ம வந்து விட்டுறலாம். ஸோ என்ன டேம் மட்டும் வரும்னா இது மட்டும் வரும். இது மட்டும் வரும். அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்போ கியூ பை 4/ε0 ஆர். இது கிளியர் ஆயிட்டா? ம். ஸோ இந்த பி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இது என்ன ஃபார்முலா? இது எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏன்னா நமக்கு டாபிக் எழுதுறோம். டாபிக் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். போர்டுலையும் சரி நம்ம நம்ம கிளாஸ்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி நம்ம டெரைவ் பண்ணிடுவோம். டெரைவ் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு ஃபார்முலாவோ ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரும்போது இது என்ன அப்படிங்கிறது டக்குன்னு நமக்கு மறந்துடும். அப்படிதானே? இது எதுக்கு ஏதோ டெரைவ் பண்ணி ஒரு ஒரு ஃப்ளோவா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்க டாபிக் பார்த்தோன்னே தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சார் அப்படின்னு தெரியும். பட் என்ன சொல்லணும்? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜுக்கு உண்டான இது பொட்டன்ஷியல். ஓகே ரைட்டா? ஸோ இதுல சம் ஆஃப் த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கியூ சார்ஜ் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் பெர்மிட்டிவிட்டி அதெல்லாம் தெரியும். பாசிட்டிவ் சார்ஜ் நீங்க பாசிட்டிவ் சார்ஜ் தான் இப்போ எடுத்தீங்க. அடுத்தானே? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நீங்க பொட்டன்ஷியல் பாருங்க. இங்க பாசிட்டிவ் தான் வந்திருப்பாங்க. நீங்க ஆரம்பத்துல 2 பாசிட்டிவ் எடுத்தீங்க, மைனஸ் தான் வந்துச்சு. ஆனா ஃபைனலா பாத்தீங்கன்னா பிளஸ் வந்துச்சு. இது நம்ம புக்ல இருக்காது. பட் உங்களுக்கு புரியுதுக்கான்னு நான் சொல்றேன். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். இருக்கா? நீங்க நெகட்டிவ் சார்ஜ் வச்சு பண்றீங்கன்னா அது நம்மளுக்கு வந்து புக்கில் இல்லை. ஆனா நீங்க பண்ணலாம். அதுவும் வந்து தப்பா வந்துருமோ அப்பெல்லாம் இல்லை. இதே தான் அந்த இடத்துல நீங்க மைனஸ் சைன் போட வேண்டியிருக்கும்.
அந்த இடத்துல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல வந்துடும். இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுதா? ரைட். ரெண்டாவது இந்த பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுங்கிற டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ 4/4 விட்டுருங்க, அது வந்து கான்ஸ்டன்ட் தான். Q ஒரு கான்ஸ்டன்ட் தான். சார்ஜ் உடனே உடனே மாற போறது கிடையாது. அப்போ ஒன்லி திங்ஸ் இந்த ஆர் மட்டும் மாறும். ஸோ த பொட்டன்ஷியல் வில் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். கரெக்டா? ஸோ ஆர் இன்க்ரீஸ் ஆனா என்ன நடக்கும்? பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும் சார். ஓகே, ஆர் டிக்ரீஸ் ஆனா பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். ஸோ ஆர்னா என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் சார்ஜ், அப்படிதானே? இப்போ இந்த ஒரு சார்ஜ் இங்க இருக்குன்னா இந்த சார்ஜ்ல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் பி எடுக்கிறீங்க. அப்போ இந்த பி பக்கத்துல பக்கத்துல வரும்போது என்ன நடக்கும்? அண்ட் தூரம் போக போக என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு செகண்ட். இந்த பிங்கிற பாயிண்ட்ல நீங்க பொட்டன்ஷியல் பாத்தீங்க, பார்த்தாச்சு. ஓகே, Q/4πε0 ஆர் வந்துட்டு ஓகே, வெரி குட். பட் இந்த பொட்டன்ஷியல் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எப்போ டிக்ரீஸ் ஆகும்? நீங்க உள்ளுக்குள்ள, அதாவது டிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்றீங்க, என்ன நடக்கும்? எஸ், பொட்டன்ஷியல் வில் இன்க்ரீஸ். அப்ப இங்க பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். அங்க ஒரு 50 இருந்தா இங்க ஒரு 100 இருப்பாரு, இல்லைன்னா ஒரு 70 இருப்பார். அதே மாதிரி இந்த பாயிண்ட நீங்க அவே ஃப்ரம் தட் சார்ஜ் கொண்டு போறீங்கன்னா, அதாவது மூவ் அவே ஃப்ரம் த சார்ஜ் பண்ணனா பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்க 50 இருக்காங்கன்னா அங்க ஒரு 30 இருப்பாரு. அப்புறம் போக போக 20, 10, 5 அப்படி குறையும். இப்போ கிளியர் ஆயிட்டா? இதெல்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை போட்டிருப்பாங்க. உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லிட்டேன். அடுத்து இந்த ரியல் லைஃப்ல நம்ம ஒரு கான்செப்டை பார்க்கலாம். அது இந்த கான்செப்டை ரியல் லைஃப்ல எப்படி பார்க்கலாம்னா, நீங்க அருவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அருவி அடுத்தானே, அருவி வந்து மேல இருந்து கீழே விழுது. ஸோ இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டு தட் லோயர். இதை நம்ம 11th படிச்சிருக்கோம். ஒரு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல ஏதாவது கொடுத்துருப்பாங்க 11th, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அர்த்தம். நமக்கு வந்து மேல இருந்து கீழே வருதுன்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலி அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் போகும். அதே மாதிரி சார்ஜும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்க மூவ் ஆகும். அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சார்ஜ் மூவ் ஃப்ரம் ஹையர் டு லோயர் அப்படின்னு மட்டும் போட்டா புரியாது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே. எப்படி ஒரு ஒரு வாட்டர் கேஸ் நம்ம கிராவிடேஷன் பொட்டன்ல மாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் லோயர் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் போதோ, அதே மாதிரி தான் இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும் போட்டிருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னே போட்டிருக்கேன். இந்த இடத்துல சார்ஜ்னு போட்டிருக்கேன். நீங்க ஒருவேளை நெகட்டிவ் சார்ஜ் நினைச்சிடக்கூடாது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு போகும். நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தீங்கன்னா எப்படி போகும்? ஃப்ரம் லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் போகும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க ஞாபகம். இங்க நம்ம பாசிட்டிவ் பத்தி தான் பேசுறதுனால ஃபர்ஸ்ட் நான் சார்ஜ் மட்டும் போட்டிருந்தேன். பட் நெகட்டிவும் ஹையர் டு லோயர் தான் மாறினா இல்ல, பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் போகும். நீங்க நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தீங்கன்னா லோயர்ல இருந்து ஹையருக்கு போகும். இதை தான் அங்க புக்ல காமிச்சிருப்பாங்க. 2 3 பிக்சர்லாம் காமிச்சிருப்பாங்க. அடுத்தானே. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இட் இஸ் எனர்ஜி ஸ்டோர்டு இன் எ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் டியூ டு ஏர் பொசிஷன் இன் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்ட். அடுத்தானே. அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல அந்த ஒவ்வொரு பொசிஷனும் அந்த சார்ஜ் இருக்கு. அந்த அந்த அதுதான் நம்ம சிஸ்டம் சொல்லுவோம். அதோட எனர்ஜி ஸ்டோரேஜ் தான் சொல்லுவோம். அதாவது நீங்க ஒர்க் டன் பண்ணி அந்த சார்ஜரை அசம்பிள் பண்றீங்க, அந்த ஒர்க் டன் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. ஸோ யூசி கோட்டு நம்ம பார்த்தோம் 1/4πε0. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா Q/R அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜென்ரலா E.dr போட்டோம். நீங்க பின்னாடி பின்னாடி அதை நம்ம தனியா பார்ப்போம், சரியா? ஸோ இப்போதைக்கு E.dr மட்டும் நினைச்சுக்கோங்க. ஏன்னா அது தனியாக இன்னொரு டெரிவேஷன் இருக்கு, அது பின்னாடி கிளாஸ் உண்டு. அதை நம்ம ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இது கிடைக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஓகே, ரைட்.
இந்த நம்ம புக்ல இந்த ஒரு இடத்துல பாசிட்டிவ், அப்புறம் இன்னொரு பாசிட்டிவ் இப்படி காமிச்சிருப்பாங்க. இது வந்து பாசிட்டிவ் கியூ, இது பாசிட்டிவ் கியூ டேஸ். இந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் கியூ இங்க இருக்கு, பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் பிளஸ் கியூ டேஸ் இங்க இருக்கு. நம்ம என்ன சொன்னோம், என்னைக்குமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் போகும் சொல்லிட்டோம். இப்போ இந்த இந்த இடத்துல இந்த இங்க ஒரு பாயிண்ட் கியூ, இங்க ஒரு பாயிண்ட் ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இது எது ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும், லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும் சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க, எது ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும்? சார் டிஸ்டன்ஸ் பக்கத்துல இருக்கிறது சார் ஹையரா இருக்கும், போக போக லோயர் இருக்கும். எஸ். அப்ப இது வந்து விபி, இது வந்து விக்யூ, இது வந்து விஆர். எது அதிகமா இருக்கும்? இது அதிகமா இருக்கும். இதோட இதோட அதிகமா இருக்கும். இருக்கையில ரொம்ப அதிகம் விபி, ஏன்னா பக்கத்துல வந்துட்டு. விஆர் இருக்கிற கம்மியா இருக்கு, ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருந்து எங்க மூவ் ஆயிருக்கும்? கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஆர்ல இருந்து கியூக்கு, கியூல இருந்து பிக்கு இப்படி மூவ் ஆயிருக்கும். சரியா? ஸோ த பாசிட்டிவ் charge Q dash moves from the higher electric potential to the lower. சரி, எங்கேருந்து மூவ் ஆகுங்கிறது ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்து லோயர். ஸோ இது ஹையர் லோயர்னா அப்படி இங்கேருந்து இப்படி இப்படி மூவ் ஆகும். சரி, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் அங்கேருந்து இங்கே மூவ் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஹையர் டு லோயர் தான் நான் சொன்னேன். ஸோ பி டு கியூ, கியூ டு ஆர் அப்படின்னு போகும். இது கிளியர் ஆயிட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதே மாதிரி நீங்க நெகட்டிவா வைக்கிறீங்க, ரெண்டு நெகட்டிவ் வைக்கிறீங்க, இது ரெண்டு நெகட்டிவ். இப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் மைனஸ் இடத்துல வச்சு. இது விபி தான், விக்யூ தான், விஆர் தான். ஓகே. பட் ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது அந்த நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ டேஸ் எங்க நீங்க நம்ம சொல்லிடுவோம், லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் போகும். ஸோ ரெண்டு நெகட்டிவ் இருக்கும்போது இதுதான் லோயர். சரியா? அப்போ நீங்க அதை ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா மைனஸ்ல வரும்ல, அதை வச்சு சொல்றேன். பட் நம்ம புக்ல அது டெரைவ் பண்ணல, பாசிட்டிவ் மட்டும் தான் டெரைவ் பண்ணிருப்பாங்க, அதனால இதை மட்டும் போட்டுருங்க. அப்ப எது லோயரு? இந்த விபி தான் லோயரு, விக்யூ லோயரு, அதை விட விஆர் கொஞ்சம் அதிகம். ஸோ இதுதான் லோயர். அப்போ லோயர் டு ஹையர் அப்படி போகுதுன்னா பி டு கியூ, கியூ டு ஆர் போகும், ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால். ஓகே. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? சப்போஸ் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பாத்தீங்கன்னா நெகட்டிவா நம்ம சோர்ஸ் சார்ஜா வைக்கிறோமா, பாசிட்டிவா சோர்ஸ் சார்ஜா வைக்கிறோமா அப்படிங்கன்னு இருக்கு. அது அது ஒரு ரெண்டு பிக்சர் இருக்கு. நான் ஒன்னே ஒன்று மட்டும் இப்போ சொல்றேன், இதை மட்டும் சொல்றேன். அதாவது இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் நான் கொண்டு வர போறேன். இது நெகட்டிவ், இது மைனஸ் கியூ. இந்த இடத்துல பாயிண்ட் பி. ஓகே. இந்த இடத்துல கியூ, இந்த இடத்துல ஆர் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல பொட்டன்ஷியல் இது விபி, இது விக்யூ, இது விஆர். எது அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா விபி தான் அதிகமா இருக்கும். விக்யூட விக்யூ எதை விட அதிகமா இருக்குன்னா விஆர். ஓகே. இது என்ன சார்ஜ்? இது இது சோர்ஸ் சார்ஜ், இது பிக்ஸ்டு. இதை மட்டும் தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். யார மூவ் பண்ணணும்? மைனஸ் கியூ. அப்ப எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? யோசிச்சு பாருங்க. எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? லோயர் டு எலக்ட்ரிக், லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு ஹையர். இதுல எது லோயர்? சார் இதுதான் லோயர். எஸ். அப்போ ஆர் டு கியூ வரும், கியூ டு பி வரும். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். சப்போஸ் ஆப்போசிட்டா நெகட்டிவ் சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணா பாசிட்டிவ் மூவ் பண்ற மாதிரி வச்சா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ், அந்த பொட்டன்ஷியல் ரிவர்ஸ்ல ஆகும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? இது வந்து கியூ டேஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரம் எங்க போகும் பாசிட்டிவ் சார்ஜ்? யோசிச்சு பாருங்க. ஃப்ரம் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு லோயர், ஹையர் எலக்ட்ரிக் விபி. அப்ப இங்க இருந்து நமக்கு வந்து லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு போகும். இது வந்து நெகட்டிவ், அப்படிதானே? நெகட்டிவ், இது நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. ஓகே ஓகே. சரியா? அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் பண்றோம், ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் போகும். ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து லோயர். இல்ல எது ஹையர்? நல்லா யோசிச்சு பாருங்க. விஆர் தான் அதிகம். எது லோயர்? விபி தான் அதிகம். அப்போ அங்கிருந்து இங்க மூவ் ஆகும், ஹையர் டு லோயர். இது மாதிரி 4 பிக்சரை போட்டிருப்பாங்க. அந்த வீட்டில் போய் பார்த்துங்க. இப்போ நம்ம சொன்ன வச்சு நீங்களே சின்ன கல்ல வச்சோ இல்லை பார்த்து இது இந்த இடத்துல மூவ் ஆகும்போது ஹையர் டு லோயர் போகுது,
லோயர் டு ஹையர் போகுது, எது ஹையர் லோயர், பாசிட்டிவ் சார்ஜ் எங்கேருந்து எங்க மூவ், நெகட்டிவ் சார்ஜ் எங்கேருந்து எங்க மூவ் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ ரியல் அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ல யூஸ் ஆகும். இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிற எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஸோ இந்த கெப்பாசிட்டர் ஸ்டோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி டு சப்ளை பவர். பவரை சப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஸ்டோர் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல அந்த ரியல் அப்ளிகேஷன் இருக்கு. லைட்டனிங் நம்ம இதுல நடக்கல, ஸ்பேஸ்ல ஸ்கைல நடக்கல. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்சார்ஜ் தான் நடக்குது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால தான் அந்த டிஸ்சார்ஜ் நடக்குது. க்ளவுட்ஸுக்கும் கிரவுண்டுக்கு உண்டான கிரவுண்டு கீழே இருக்கு, க்ளவுட்ஸ் மேல இருக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால தான் டிஸ்சார்ஜ் நடக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து எதுக்குன்னா நீங்க இந்த பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி டஸ்ட் பார்ட்டிகல் ரிமூவ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல அது யூஸா இருக்கு. அதுக்கப்புறம் போட்டோ காப்பியர்ல அந்த டோனரை அட்ராக்ட் பண்றதுக்கு அதுக்கு நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு அட்ராக்ட் டோனர் டு சார்ஜ்டு ஏரியாஸ். இந்த இடத்துலனா இந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் முடிஞ்சுதா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம், யூனிட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸை ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி? ஸோ இஃப் டூ பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் brought க்ளோசர், வாட் ஹேப்பன்ஸ் டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி? இதான் கொஸ்டின். நோட் பண்ணி ஆன்சரை ஃபைன். ஓகேவா? சரிப்பா, கிளாஸ் என்ன எதுவும் டவுட்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.